வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம். போன வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லாம் பார்த்தீங்களா சார்? அதுல உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருந்தது? போன வாரம் ரிலீஸ் ஆன எல்லா படத்தையும் நான் பார்க்கல. நான் ஒரே ஒரு படம் தான் பார்த்தேன், ஆரோமலே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறம் ஒரு பிரீஸி லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் கிஷன் தாஸ், இன்னொரு பக்கம் அர்ஷத் கான், இன்னொரு பக்கம் அந்த படத்தினுடைய கதாநாயகியான சிவாத்மிகா. 3 பேருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா போகுதுன்னு கேள்விப்பட்டேன். லாஸ்ட் சினிமா திஸ் வீக்ல நீங்க சொல்லியிருந்தீங்க, லோகேஷ் கனகராஜ் சாருக்கு டைரக்ட் பண்றதுக்கு ஒரு ஹீரோ இல்ல அப்டின்ட்டு. ஆனா இப்போ ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ கிடைச்சிருக்காங்க சார். யாருன்னு தெரியுமா? யாரு? நம்ம தல அஜித் சார் சார். அருமை. தலைக்கு கதை சொல்லி யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, யார் யாரெல்லாம் மியூசிக் எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சா. ஒரே ஒரு சந்திப்பு. லோகேஷ் கனகராஜ் அஜித்தை போய் சந்திச்சிருக்கார். ஆனால் படம் பண்ணுன்ற நோக்கத்தில் தான் சந்திச்சிருக்காரு. நம்ம போன வாரம் சொன்ன மாதிரி நிஜமாகவே அவருக்கு கதாநாயகர்கள் இல்லை அப்படின்றது தான் உண்மையான ஸ்டேட்டஸு. அதனால் அவர் கைதி படத்தை தான் அடுத்து எடுப்பார் அப்படின்னு நம்ம சொன்னோம். கைதி படத்தில் இவருக்கு என்ன பிரச்சனைன்னா, கார்த்தி இப்போ வந்து ஃப்ரீயாக இல்லை. அவர் வரத்துக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கைதி படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நடுவில் வந்து அந்த படத்தை எடுக்கிறதா வேணாமான்ற ஒரு டைலமா இருந்ததுனால, அதுக்கப்புறம் மீண்டும் அந்த பேச்சுவார்த்தையும் தொடராதனால அஜித்தோட இணைந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்திருக்காரு. அஜித்துக்கும் லோகேஷ் கனகராஜோட படம் பண்ணுறதுல எந்த ஆட்சேபனும் இல்லை. அதுதான் இந்த சந்திப்பில் உறுதியாக இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல தயாரிப்பாளர் கூட்டு வாங்க, நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு அஜித் சொல்லி அனுப்பிச்சதை நான் கேள்விப்பட்டேன். இப்போ லோகேஷ் கனகராஜ் இந்த கதையோடும் அஜித் அதில் நடிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற செய்தியோடும் ஒரு தயாரிப்பாளரை சந்திக்கணும். ஒரு தயாரிப்பாளரை ஃபைனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அஜித்தை போய் அவர் சந்திக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுமே தவிர, ஏதோ நாளைக்கு ஷூட்டிங் நடக்க போகிற மாதிரி அடுத்து லோகேஷ் கனகராஜ் யாரோட படம் பண்ண போகிறாரு தெரியுமா? அஜித் அடுத்து படம் பண்ண போகிறதுன்னா அது ஆதிக் ரவிச்சந்திரன் தான். அதுக்கப்புறமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மனு ஆனந்தோட ஒரு படம் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் படம் முடிந்ததுக்கு பின்னால் இந்த படம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ராஜ்மௌலி சார் படத்தோட டைட்டில வர 15th அன்னைக்கு ஹைதராபாத்தில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம பிஎம் சாரும் கலந்துக்க போகிறாங்களா சார்? முதல்ல அந்த நிகழ்ச்சியில் பிஎம்மும் கலந்துக்கிறதா இருந்தது. ஆனால் இப்போ அவர் கலந்துக்கிறதா தெரியல. ஆனால் விழா இருக்கே, அது ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்துது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ராஜமௌலியை பொறுத்த வரைக்கும் அவருடைய படமானாலும் சரி, அவருடைய விழாவானாலும் சரி, எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விழா நடக்க போகிற மேடை இருக்க, அதனுடைய நீளத்தை கேட்டே நான் பிரமிச்சு போயிட்டேன். 300 அடி நீளமாக அந்த விழா மேடை, ஒரு 100 அடி ஹைட்டு. இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மேடை அமைத்து இந்த விழாவை நடத்த திட்டமிட்டிருக்கார் ராஜமௌலி. இந்த விழாவை மொத்தம் உலகம் முழுதும் இருக்கின்ற ரசிகர்கள் எல்லோரும் கண்டுகளிக்கணும் அப்படின்றதுக்காக ஜியோ ஹாட் ஸ்டாரில் நேரடி ஒளிபரப்பாக பண்ணுறாங்க. எஸ்எஸ் ராஜமௌலி டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னோடனே அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாயிடுது. அதை தாண்டி பார்த்தா ஒரு பக்கம் மகேஷ் பாபு, இன்னொரு பக்கம் பிருத்திவிராஜ், அதுக்கப்புறம் பிரியங்கா சோப்ரா, இத்தனை பேரும் சேர்ற படம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். சார் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? சொல்லு. விஜய் சேதுபதி சார் மணிரத்னம் சார் டைரக்ஷனில் நடிக்க போகிறாராம். விஜய் சேதுபதி சார் மணிரத்னம் சார் டைரக்ஷனில் நடிக்க போகிறாரு. ஆனால் எப்போ அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி. நான் ஒரு நியூஸ் சொல்கிறேன். விஜய் சேதுபதி சார் அடுத்து தியாகராஜன் குமார் ராஜா டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்க போகிறார். விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவருக்குள்ள ஆர்டர்னு பார்த்தா பூரி ஜெகநாத் படம், அதுதான் முதல்ல. அந்த படத்தை முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் பாலாஜி தரணிதரம் டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்கிறார். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்லாம் கூட நடந்துச்சு. இப்போ தொடர்ந்து அந்த படம் நடிக்க போகிறார். இதுக்கடுத்து பார்த்தா பர்சி வெப்சீரிஸுடைய பார்ட் 2 அதில் நடிக்கிறார் அப்படின்னு சொன்னோம். இதுக்கிடையில தான் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் பாண்டிடா டைரக்ஷனில் ஒரு படத்தில் நடிக்கிறதா இருந்தது. இதுக்கு நடுவில் எப்படி இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் அஜித்தை பார்த்தாரோ அது மாதிரி மணிரத்னம் ஆஃபீஸ்லேருந்து அழைப்பு வந்து மணிரத்னத்தை போய் பார்த்துருக்காரு விஜய் சேதுபதி. அவர் சொன்ன ஒரு நாட்டு இவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. அதனால் அந்த படத்தில் நடிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. இப்போதைக்கு பார்த்தா விஜய் சேதுபதி ஒரு பக்கம் பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. மணிரத்னம் இமீடியட்டாக அந்த படத்தை பிளான் பண்ணல. அவர் முழுக்க புதுமுகங்களை வச்சு ஒரு காதல் கதை எடுக்கிறதா இருக்கார். அதுதான் இப்போ அவருடைய நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன். அதை முடிச்சதுக்கப்புறம் தான் அவர் விஜய் சேதுபதியோடு சேர்ந்து பணியாற்றுவார்னு நினைக்கிறேன். இது நடுவில் தியாகராஜன் குமார் ராஜா விஜய் சேதுபதி சந்தித்து நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. தியாகராஜன் குமார் ராஜாவை பொறுத்தவரைக்கும் அவர் எப்படிப்பட்ட டைரக்டர் அப்படின்றது எல்லோரும் அறிந்த விஷயம். ரசிகர்கள் மட்டும் இல்லை, சினிமா உலகத்தில் இருக்கவங்களுக்கும் நடிகர்களுக்கும் நல்லா தெரியும். அவருக்காக தோணி ஒரு நல்ல கதை அமைஞ்சால் தான் படம் பண்ணுவார். சூப்பர் டூலக்ஸில் எப்படிப்பட்ட ஒரு ரோல் வந்து விஜய் சேதுபதிக்கு அவர் கொடுத்துருந்தார் அப்படின்னு நல்லா தெரியும். அதனால் அப்படிப்பட்ட டைரக்டர் கேட்கும்போது விஜய் சேதுபதியால் மறுக்க முடியுமா? அதனால் இமீடியட்டாக பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. எப்போ அப்படின்றது தான் இன்னும் முடிவாளியே தவிர, ஆனால் விஜய் சேதுபதி நிச்சயமாக தியாகராஜன் குமார் டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்க போகிறாரு. அது மணிரத்னம் படத்துக்கு முன்னதாக நடக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. சமீபத்தில் நம்முடைய டூரிங் டாக்கீஸ் சேனலில் வைரலாக போன ஒரு கண்டென்ட் அப்படின்னா அது பாரதி கண்ணனுடைய பேட்டி தான். அந்த பேட்டியை பார்த்துட்டு பல பேர், அதாவது ரசிகர்களை தாண்டி சினிமா உலகத்தை சேர்ந்தவர்களே
நான் இப்போ இந்த ஆரோமலை படத்துக்கு போயிருந்தேன்ல, அங்கே பல சினிமா கலைஞர்கள் வந்திருந்தாங்க. அதில் பாதி பேர், "என்ன பேட்டி சார் அது? நீங்கள் சொன்னால் நம்புவீங்களோ மாட்டீங்களா எனக்கு தெரியாது. 50 தரம் பார்த்தேன் நான்." ஒரு பேட்டியை திரும்ப திரும்ப 50 தடவை. அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சார் அது. அதை போட்டு பார்த்தா அப்படி ஒரு ரிலீஃபாக இருக்குது. அவ்வளோ பிரமாதம், என்ன மாடுலேஷன் சார் அப்படின்னு அவரை பற்றி பேசிட்டு இருந்தார். எனக்கு தெரிஞ்ச சினிமா வட்டாரத்தில் அந்த பேட்டியை பார்க்காதவங்களே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு டெய்லி ஒரு 4-5 பேராவது அந்த பேட்டியை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி பேசின இன்னொரு முக்கியமான நபர் வந்து டைரக்டர் ஹெச் வினோத். அவர் அந்த இன்டர்வியூ பார்த்துருக்காரு. அவரோட பெக்குலியரான ஒரு இன்சிடெண்ட்டை வந்து கூடவே சொன்னார். "சார், இந்த பாரதி கண்ணன்ட்ட உதவி இயக்குனராக சேர்த்துக்கு தான் சார் நான் ஒரு காலகட்டத்தில் போராடிக்கிட்டு இருந்தேன். அப்போ வயசு பசங்க அப்படின்னு ஒரு படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருந்தார். உடனே அப்படி ஆஃபீஸுக்கு போய் அவரை மீட் பண்ணலான்னு நின்றேன். என்னை பார்த்த உடனே, 'என்னப்பா தம்பி, என்ன விஷயம்?' அப்படின்னு கேட்டார். 'இல்லை சார், உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு சொன்னோன்னே, இந்த படம் முடிஞ்சிருச்சுப்பா, அடுத்து சிவனை வச்சுட்டு ஒரு பக்தி படம் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் சிவனை பற்றிய தகவலெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நீ அடுத்த வாரம் வா' அப்படின்னு சொன்னார். அடுத்த ஒரு வாரம் சார், சிவபெருமானை பற்றி எல்லா தகவலையும் கலெக்ட் பண்ணி, சிவனை பற்றி என்னென்ன படங்கள் வந்திருக்கெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் தயாராக அடுத்த வாரம் போனால் அவர் ஆஃபீஸை காலி பண்ணிட்டார் சார். அதனால் அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியல. ஒரு இடைவேளைக்கு அப்புறம், நான் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சதுரங்க வேட்டை படத்தையும் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருந்தார் அப்படின்னு சொன்னார் வினோத். காலம் எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் உண்டு பண்ணுதுன்னு நினைக்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த பேட்டியை பொறுத்த வரைக்கும் பல ரசிகர்களை கவர்ந்தது மட்டும் இல்லாமல் சினிமா உலகத்திலையும் பலரை கவர்ந்துருக்குன்னா அது முக்கியமான காரணம் இதனுடைய கண்டென்ட் மட்டும் இல்லை, பாரதி கண்ணனுடைய மாடலேஷன். இன்னும் பிரமாதமாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதனால் இவரை நம்ம படத்தில் நிச்சயமாக பயன்படுத்திக்கணும்னு பல இயக்குனர்கள் வந்து இப்போ தங்களுடைய படங்களுக்கும் வந்து அவர் கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேட்டி வந்து அவருடைய லைஃப்பில் வந்து மிகப்பெரிய சேஞ்சை உருவாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கமல்ஹாசன் சார் பர்த்டே அன்னைக்கு தான் அவரோட படத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு நாள் முன்னாடியே வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்குமா சார்? அதுதான் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியே பல பேர் கேட்டுட்ருக்காங்க. அந்த படத்தில் பணியாற்றுகின்ற ஒரு சிலருக்கே அன்றைக்கி வந்து அந்த படத்தை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு தெரியாது. இன்னும் சரியாக சொன்னோன்னா அந்த படத்தினுடைய டைரக்டரான சுந்தர் சிக்கே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஆல் இண்டியா சடன் பிளான் பண்ணி அன்றைக்கி மத்தியானமே அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணி ஈவினிங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் ஒருத்தர் சொன்னார், அன்றைக்கி பௌர்ணமி சார், பௌர்ணமின்றதுனால தான் அன்றைக்கி வந்து இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கமல்ஹாசனுக்கு அதில் எல்லாம் பெரிய நம்பிக்கை இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ரஜினிகாந்த் இதெல்லாம் நம்புவார். அந்த படத்துடைய கதாநாயகன் ரஜினி தானே, அதனால் அவர் கூட அந்த முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எது எப்படியோ அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததில் ரசிகர்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ஏன்னா அது வரைக்கும் அஃபிஷியல் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணாமே இருந்தாங்க அந்த படத்தை பற்றி. இப்போ அந்த படத்தை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதை தொடர்ந்து அந்த படத்துக்கான கதை எழுதுகின்ற பணியில் தான் இப்போ வந்து சுந்தர் சி இருக்கார். சென்னைக்கு பக்கத்தில் தான் ஒரு ஹோட்டலில் தங்கி தீவிரமாக கதை எழுதிச்சிருக்காரு சுந்தர் சி. யோகி பாபு பொறுத்த வரைக்கும் அப்பப்போ சில சாமி படங்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். இந்த வாரம் ஒரு அழகான முருகர் படத்தை அனுப்பிச்சிருந்தார். சரி, இவரோட பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு யோகி பாபு ஃபோன் பண்ணி, எங்கப்பா இருக்கேன்னு. மும்பையில் தான் சார் இருக்கேன், இன்றைக்கி நேற்று இல்லை சார், ஒரு 15 நாளாக இங்கே தான் இருக்கேன். அட்லி டைரக்ட் பண்ணுற அல்லு அர்ஜுன் படத்தில் முக்கியமான ரோல் நடிச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் தொடர்ந்து 15 நாட்கள் யோகி பாபு காட்சி கொடுத்த படம்னா அது இதுதான் நினைக்கிறேன். அந்த படம் எவ்வளோ பிரம்மாண்டமான படம் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த பிரம்மாண்டம் காரணமாக தான் இப்படி தாராளமாக காட்சி கொடுத்துருக்காரு யோகி பாபுன்னு நினைக்கிறேன். சிபி சக்கரவர்த்தி சார் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் சார் நடிக்க போகிற படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க சார்? இப்போ ஆரம்பிச்சிடும், அப்போ ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே சார். சிவகார்த்திகேயன் படம் மட்டும் இல்லை, விக்ரம் படத்தை பற்றி கூட ஒரு அப்டேட் தரணும்னு நினைக்கிறேன். சிவகார்த்திகேயன் படத்தை தயாரிக்கிற சுதன்கிட்ட வந்து நேற்று தான் பேசிகிட்டு இருந்தேன். எப்போ தான் சார் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோன்னு. இன்னும் மேக்ஸிமம் ஒரு வாரம் தான் சார். ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஷூட்டிங் தான் அப்படின்னாரு. ஏறக்குறைய ஒரு 40-45 நாள் தொடர்ந்து படப்பிடிப்பு நடத்துறது அப்படின்னு தான் அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் விக்ரம் படத்தினுடைய ப்ரொடியூசரான சாந்தி டாக்கீஸ் அருணோடையும் பேசிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கீங்க, எப்போ ஷூட்டிங்? இல்லை சார், விக்ரம் அடுத்து நடிக்க போகிற படம்னா நம்ம படம் தான். டிசம்பர் மாதம் வந்து படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் சார். இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இருக்கோன்னாரு. ஆனால் 2 படமுமே 15-20 நாளுக்குள்ளே நிச்சயமாக படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.